எல்லாருக்கும் வணக்கம். இது புதுச்சேரி சைபர் கிரைம். நான் பாஸ்கரன் எஸ்பி பேசுகிறேன். எங்கள் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, இதனால் எங்கள் டீம், விமன் டீம் அண்ட் ஜென்ஸ் டீம். இது என்னென்னா, இப்போது இந்த ஃபைனான்ஸ் பற்றி லோனு வாங்கி தரேன்றது ஒன்று, ஃபைனான்ஸ் வாங்கி தரேன்றது ஒன்று, லோன் ஆப்னு ஒன்று. இந்த லோன் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா 2000, 3000, 10,000க்குள்ளே நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து இருக்கிற டேட்டாலாம் அக்சஸ் கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தா தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்டாக்ட்லாம் எடுத்துக்குவாங்க. அந்த கான்டாக்டில் என்ன அவங்களுக்கு அவ்வளோ கான்டாக்டும் தேவை கிடையாது. நம்ம தான் எப்போதுமே போட்டிருப்போம், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அந்த கான்டாக்ட் தான் அவங்களுக்கு தேவையான கான்டாக்ட். அதை எடுத்துக்குவாங்க. நீங்கள் பணம் கட்டுறீங்களோ பணம் கட்டலையோ, இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு உங்ககிட்ட டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்து கொடுக்கலன்னா அப்படி, கொடுக்கலன்னா இப்படி. உங்கள் ஃபோட்டோலாம் நாங்கள் முதல்ல வாங்கியிருப்பாங்க, அதை மார்பிங் பண்ணி போட்டு உங்களை மிரட்டுறது. இது வந்து லோன் ஆப்பு. அதே ஃபைனான்ஸில் லோன் 50 லட்ச ரூபா லோனு உங்களுக்கு உடனே வாங்கி கொடுக்குறேன், இது ரொம்ப சிம்பிளு, இந்த மாதிரி அந்த காசு இந்த காசுன்னு சொல்லி ஆசை காட்டி விட்டுருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி அங்கே போய் சரி எனக்கு அந்த லோன் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் ஃபீ இந்த ப்ராசஸ் ஃபீன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட 5 லட்சம் லோனுன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்து 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே ப்ராசஸிங் ஃபீஸுன்னு கேட்டே வாங்கி ஏமாற்றிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, எதுக்கும் இப்போ செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நம்பரோ இல்லை தமிழ்நாடு நம்பரோ இந்தியா நம்பரோ செல் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் வந்து இப்போ நம்ம பாண்டிச்சேரி நம்பரோ இது மற்றதை காட்டும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை மாதிரி சிம் கார்டெலாம் வாங்கிட்டு இது மாதிரிலாம் அது இது பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் இதை வந்து பாகிஸ்தான்லேருந்தோ இல்லை நைஜீரியாவிலேருந்தோ பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கும் அவங்களுக்கும் டைப் இருக்குது, அது இருக்குது இல்லை ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி. தயவுசெய்து நீங்கள் நமக்கு யாருன்னே தெரியாதவன் நமக்கு லோன் வாங்கி கொடுக்குறான்றதை நம்பாதீங்க. யாருன்னே தெரியாத ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நமக்கு லோன் வருதுன்றது நம்பாதீங்க. தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதே மாதிரி இந்த மேட்ரிமோனியல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மேட்ரிமோனியல் ஃப்ராட் நிறையா இருக்குது, செக்ஷுவல் அப்யூஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த கல்யாணம் ஆகாதவங்கன்னு ஒரு பெரிய குரூப் இருக்குது, 2வது கல்யாணத்துக்குன்னு ஆசைப்படுற ஒரு குரூப் தனியாக இருக்குது, அதே மாதிரி செக்ஸுக்குன்னு அலையிற குரூப் நிறையா இருக்குது. அப்போது இந்த சைபர் ஃப்ராடுங்க இவங்கள ஒரு குறி வச்சு நிறையா வந்து பண்ணுறாங்க. உண்மையாகவே வந்து இவன் ப்ராஸ்டியூஷன் நடத்த மாட்டான், ஆனால் சைட்டில் ப்ராஸ்டியூஷன், எஸ்கார்ட், கால் கேர்ள்ஸ், ஆன்டிஸ் அப்படின்னு போட்டு நிறையா நம்பரை கொடுப்பான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொடுமையே இதுதான். நம்மலாம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம ஃபோட்டோவை போடுறோம் இல்லையா, விதவிதமான ஆங்கிளில். அவன் சைபர் ஃப்ராட் என்ன பண்ணுறான், நெட்டில் உட்காந்துக்கின்னு நீங்கள் போடுற ஃபோட்டோவை எடுத்து அவன் வச்சுக்கிறான். அதில் அழகானுங்கிற ஃபோட்டோவை வச்சுக்கின்னு இவன் என்ன பண்ணுறான், ப்ராஸ்டியூட் இந்த கேர்ள் வேணுமான்னு சபல குத்திக்காரன் ஆசை காட்டி ஏமாத்துறான். அதே மாதிரி மேட்ரிமோனியலில் நம்ம போடுற ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கின்னு அதை வந்து மேட்ரிமோனியலில் வந்து, ஏன்னா மேட்ரிமோனியலில் நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போது இப்போ நீங்கள்லாம் எப்படி ரீச் பண்ணிக்கலாம், அது மாதிரி நானும் ரீச் பண்ணிக்குவேன். நான் யாரை கட்சிட் பண்ணுவேன், யாராவது ஃபேக்காக ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆம்பளை ஃபோட்டோவும் வச்சுருப்பேன், பொம்பளை ஃபோட்டோவும் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு தேவை காசு, யாரையாவது ஏமாற்றணும், அவ்வளோதான். எனக்கு அந்த பக்கம் ஆம்பளை இருக்கிறாங்களா பொம்பளை இருக்கிறாங்களா வச்சு நான் வந்து பொதுவாக ஒரு வலையை விரிப்பேன். இப்போ பொம்பளை ஃபோட்டோவை போட்டு இப்போ பார்த்து மாற்றுற ஆம்பளைங்களும் எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆம்பளை ஃபோட்டோவை போட்டு மாட்டிக்கிற பொம்பளைங்களை பற்றி எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களுக்கு தேவை என்னது, உங்களை வச்சு நான் வந்து உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட சைக்காலஜிக்கலாக பணம் திருடணும், அவ்வளோதான். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி அப்போ நடக்குதுன்றதை உங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வர அலர்ட்டாக இருங்க. உங்களுக்கு தெரியாத எதையுமே வந்து செய்யாதீங்க, எதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அதில் வைங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எதுலையாவது ஏமாந்துட்டீங்கன்னா பயப்படாதீங்க, அசிங்கமாயிடுமே நினைக்காதீங்க. உடனே 1930க்கு ஃபோன் அடிங்க, 1930. அது மட்டும் இல்லை, நீங்கள் cybercrime.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் ரீச் பண்ணுங்கள்.
அது மட்டும் பத்தாது. இது வந்து உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக வந்தால் தான் உங்ககிட்ட எப்படி ஏமாந்தீங்க என்னன்றது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 65B ஐடி ஆக்ட் பிரகாரம் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் அதில் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் பதிவு செஞ்சு மேல் நடவடிக்கை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். நீங்கள் எவ்வளோ பணம் விட்டுருந்தாலும் அதை நம்ம ரெக்கவரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த 1930வும் அவங்க இனிஷியேட் பண்ண நம்பர் தான். இந்தியா ஃபுல்லாக ஒரே நம்பர் தான். அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கிறதுக்குன்னு எங்ககிட்ட வந்து ஸ்பெஷல் விமன் டீம் இருக்குது. அதனால எந்த லேடிஸும் வந்து கூச்சப்படவோ சங்கோச்சப்படவோ அவசியம் கிடையாது. தெளிவாக வரலாம். எங்கள் காவல் நிலையம் வந்து கோரிமேட்டில் இருக்குது. இந்த அவேர்னஸை உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாரும் சைபர் கிரைமை கொண்டு பயப்படக்கூடாது. மாட்டினா பரவாயில்ல, அதை பற்றி பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு துணிஞ்சு சைபர் கிரைம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பித்தா தான் இந்த சைபர் கிரிமினல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவேர்னஸுக்கு நன்றி, வணக்கம்.